ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்லி கஞ்சி சூப் மாதிரி இருக்குங்க, குடிக்கிறதுக்கு அட்டகாசமாக இருக்கும். நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும். இந்த கஞ்சி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுங்க. வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது கண்டிப்பாக செஞ்சு குடிச்சு பாருங்கள். இந்த கஞ்சி செய்கிறதுக்கு 100 கிராம் நான் பார்லி அரிசி எடுத்திருக்கேன். இந்த கப்புக்கு 3/4 கப்புன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு இந்த ஸ்பூன் அளவுக்கு 3/4 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். அதே 3/4 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். இப்போ இது 3ஐயும் நம்ம வறுக்கணுங்க. வறுத்து இதை பொடி பண்ணி நம்ம பாட்டிலில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போல்லாம் கஞ்சி செய்யணும்னு தோணுதோ அப்போல்லாம் 1 ஸ்பூன் பவுடர் போட்டு நம்ம கஞ்சி செஞ்சுக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்ச பார்லியை ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் 1 நிமிஷம் நான் வறுக்கிறேங்க. 1 நிமிஷம் வறுத்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மிளகும் சீரகமும் போட்டு அது பொரியிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம பார்லி அரிசி ரெடி பண்ணி இந்த வறுத்ததை நம்ம பொடி பண்ணணும். பொடி பண்ணி ஒரு பாட்டிலில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கஞ்சி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு கண்டிப்பாக ஒரு 2 தடவையாவது காலையில் நீங்கள் இதை கஞ்சியாக செஞ்சு குடிங்க. 1 கிளாஸ் தண்ணிக்கு 1 ஸ்பூன் இந்த பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி கஞ்சியாக செஞ்சு குடிங்களேன். ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும், நல்லதும் கூட இல்லையா? இப்போ நம்ம கஞ்சி செய்ய ஆரம்பித்தோன்னா நம்ம வறுத்து எடுத்து வச்சாச்சு. ஆறின பிறகு மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். இப்போ கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு சட்டியில் நான் 1 ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேங்க. நான் 2 பேர் அளவுக்கு தான் செய்ய போகிறேன் கஞ்சி. இப்போ அதனால் 1 ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். இந்த பட்டர்லேயும் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், பூண்டு, இஞ்சி, கொஞ்சமாக பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 4 பீன்ஸு, அரை கேரட்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இது தாங்க நான் எடுத்து வச்சுருக்கிற ஜாமான். இப்போ நமக்கு வெண்ணெய் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதில் பூண்டும் இஞ்சியும் நல்ல பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணுங்க. அந்த பச்சை ஸ்மெல் இருக்கக்கூடாது. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் எடுத்து வச்சு இல்லையா, அதையும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுங்க. பூண்டு இஞ்சி கண்டிப்பாக நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயமும் லைட்டாக வதக்கினா போதும், ரொம்ப வதங்கணும் அப்படி இல்லைங்க. ஓரளவு அந்த கண்ணாடி பதம் வந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவு வதங்கினா போதும். இதுலேயும் நம்ம எடுத்து வச்ச கேரட்டும் பீன்ஸும் போட்டுடலாம். இப்படி செஞ்சு குடிக்கிறப்போ நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இது வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, அந்த அரிசியை மிக்சியில் பொடி பண்ணிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரன்னு பொடிச்சிக்கிட்டு வரலாம். அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கேரட்டும் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் 2 கிளாஸ் அளவு தான் கஞ்சி எடுத்துக்க போகிறேன். சூப்பு மாதிரி இருக்கும் குடிக்கிறதுக்கு. சூப்பாகவும் சொல்லலாம், கஞ்சியாகவும் சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கும் அது. இப்போ 2 கிளாஸ் தேவைப்படும். அதனால் 3 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேங்க. ஏன்னா வேகிறதுக்கும் தண்ணி வேணும் இல்லையா? அதனால் 3 கிளாஸ் தண்ணி விட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்து உப்பு தான் போடுறேன், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமேன்ட்டு 3/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இது கொதிக்கட்டும். நம்ம பாருங்கள் அரிசி எந்த அளவுக்கு பொடிச்சிட்டு வந்திருக்கேன்னு. எடுத்து பார்த்தா நரன்னு இருக்கணுங்க. அந்த பாருங்கள், அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை பாட்டிலில் நல்லா போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்பெல்லாம் கஞ்சி செய்யணும்னு தோணுதோ 1 கிளாஸ் 1.5 கிளாஸ் தண்ணின்னு எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் கஞ்சி வேணும்னா உங்களுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். அப்போது 1.5 கிளாஸ் தண்ணிக்கு 1 ஸ்பூன் அளவு அந்த பவுடரை போட்டு கஞ்சியாக செய்யுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். நான் இப்போ 2 ஸ்பூன் அளவு இந்த பவுடரை அதில் போட்டுக்க போகிறேன். நல்லா குவியலாக எடுத்து போட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷமாவது நல்லா வேக விடணுங்க. இதை அந்த அரிசியெலாம் வெந்திருக்கணும். நம்ம
ரொம்ப நைஸாலாம் பொடிச்சு எடுத்துகிட்டு வரல, கொஞ்சம் லைட்டாக ரவை பதத்துக்கு தான் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதனால் அது நல்லா வெந்து வரணும். மூடி போட்டு சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து கட்டியாக வந்திருக்கும் கஞ்சி. பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்.